ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு காலகட்டத்தில் இருந்தது அபார்ட்மெண்ட் மேல இருக்க மோகம். ஆனா இன்னைக்கு தனி வீடு தான் நிரந்தரம் அப்படின்ட்டு மக்கள் தெரிஞ்சாச்சு. அதனால தனி வீடு பக்கம் மக்கள் திரும்பியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கூட தனி வீடு தான். கிழக்கு பார்த்தா மாதிரி வாசல் கொண்ட, which means ஈஸ்ட் ஃபேசிங் வாசல் கொண்ட மிகப்பெரிய ஹால், 2 பெட்ரூம், கிச்சன் அப்படின்ட்டு 100% வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்க ஒரு சூப்பரான 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். அதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இல்லை மக்களே, ரெடி டு ஆக்குப்பையில் உங்களுக்காக காத்திருக்க இந்த வீடு. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி அதுவும் 30 அடி ரோட்டு மேலே. வாங்க இந்த வீட்டை பார்த்தா மற்ற விவரங்களை பார்க்க முன்னாடி இது போல டிபிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை டேப் பண்ணுங்க மக்களே. அப்பதான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்க பார்வைக்கு வரும். அது மூலமா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடி பிடிச்சி உங்களால வாங்க முடியும். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி 2 அழகான 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். இப்போதைக்கு 2 வீடு இருக்கு. ஓகேங்களா, 30 அடி ரோட்டு மேல இருக்க இந்த 2 வீடுகளும் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம ஃபேவரட் லொகேஷனான நம்ம குடுவாஞ்சேரியில ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் குடுவாஞ்சேரின்னு ரெண்டுமே செம டெவலப்ட் ஏரியா. அதுல நம்ம சைட் இருக்கிறது வெஸ்ட் குடுவாஞ்சேரியில, அதுவும் பஸ் போற மெயின் ரோட்ல இருந்து சும்மா பாக்குற தூரத்துல. இதான் மெயின் ரோடுங்க. இதுல இருந்து பார்த்தாலே நம்ம வீடு தெரியும். ஓகேங்களா, ஆனா GST ரோட்ல இருந்து நம்ம சைட்டு கரெக்டா 4.5 கிலோமீட்டர்ல வரும். ஓகேங்களா, அந்த வேன் கிராஸ் ஆகுது பாருங்க, அதுதாங்க மெயின் ரோடு. நம்ம சைட்டு மாடியில இருந்து பாக்குறோம். எவ்வளவு க்ளோஸ் தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரம் GST 4.5 கிலோமீட்டர்ஸ். ஆனா பஸ் போற மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 100 மீட்டர்ஸ். வாங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். மக்களே, இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் பிராண்ட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால, ஒரு வாரம் தான் ஆச்சு அப்படின்றதுனால இப்போதைக்கு 2 வீடு இருக்கு. ஸோ ப்ராயரா முன்னாடி வந்து பார்க்குறவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, 2 வீட்டில் எந்த வீடு வேணுமோ நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கவர்டு கார் பார்க்கிங். பெரிய கார் வச்சிருக்கவங்களுக்கு மிகப்பெரிய டென்ஷனா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் கார் விட இடம் இல்லை. என்னதான் தனி வீடு வாங்கினாலும் கார் பார்க்கிங் சைஸ் அவ்வளோ கன்வீனியன்ட்டாக இல்லை அவங்களுக்கு. ஆனால் இந்த வீட்டை பொறுத்தவரையில் கார் பார்க்கிங் ரொம்ப பெருசு. அது இல்லாமல் 4-5 பைக் ஃப்ரீயாக விட முடியும். அப்படி தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறதுங்க. ஸோ ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி வீடு இருக்குது அப்படின்றதுனால 100% வாஸ்துப்படியும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ரைட் சைடு செட் பேக் இருக்குது, பேக் சைடும் செட் பேக் இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். மக்களை, குடுவாஞ்சேரி பொறுத்த வரைக்கும் நல்ல பூமிங் ஏரியா. என்ன கேட்டிங்கன்னா, தனி வீடு தேடுறவங்களுக்கு பெஸ்ட் லொகேஷன் நான் குடுவாஞ்சேரி தான் சொல்லுவேன். ஸ்கூல் காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு. டெவலப்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத லொகேஷன். இன்னைக்கு நீங்க வாங்கினீங்கன்னா குயிக் அப்ரிசியேஷன் வேணும்னா குடுவாஞ்சேரிக்கு வரணும். 2வது கனெக்டிவிட்டிக்கு தி பெஸ்ட். வீட்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு, பாக்குறீங்க நீங்க அந்த விசாலமான ஹாலை. செம்ம சூப்பர் சைஸுங்க. ஹால் பெருசு அப்படின்றதுனால ஹால்ல 2 விண்டோ கொடுத்தாச்சுங்க. 3 வால்ல உங்களுக்கு லைட் கலர், ஐவரி கலர் யூஸ் பண்ணிருக்கிறது. ஒரு வால் கான்ட்ராஸ்டிங் வால் போட்டிருக்கிறதுங்க. பார்க்கவே நல்லா கிராண்ட் அண்ட் ராயலா இருக்குங்க உங்களுக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு டிவிக்கான ப்ரொவிஷன் அப்படின்றதுக்காக டிவி பிளேஸ் பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் அங்கே பண்ணி கொடுத்துருக்கிறது. டிவி யூனிட் வைக்கிறதுக்கான பாயிண்ட் அந்த லொகேஷன் தான். சரிங்களா, அது இல்லாமல் மேலே ஸ்பாட் லைட்ஸ் தான் கொடுத்துருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அழகாக கட்டுறமோ அந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்கிறது. ஸோ ஹால் ரொம்ப பெருசு. ஹாலை தாண்டி வாங்க நம்ம இப்போ கிச்சனை பார்த்துருவோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா 1050 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா, ப்ராப்பர் 2 BHK வீடு. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி அமைச்சிருக்கு. 100% வாஸ்துப்படி. ஈசானிய மூலையில் போர் இருக்கும், அக்னி மூலையில் கிச்சன் இருக்கும், குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். டிவிக்கான யூனிட் இங்கே தான். சரிங்களா, ஸோ 100% வாஸ்துவை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்க வீடு. இந்த காலகட்டத்தில் எல்லா மக்களும் வாஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அப்படி இருக்க பட்சத்தில் வீடுகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தாங்கணும். அப்படி தான் இருக்குது இந்த வீடும். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டை உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் இந்த வீடு. சரிங்களா, ஹால் பார்த்தாச்சு. கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 9க்கு 9 சைஸில் இருக்க பெரிய கிச்சன் தான் இது. எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம். 2 ஷெல்ஃப் வந்துடும் உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்த வரையில். ஸோ தாராளமாக மளிகை சாமான் வைக்கிறதுக்கு போதுன்ற அளவு இந்த இடத்துல உங்களுக்கு கிச்சன் இருக்குதுங்க. சரிங்களா மக்களே, ஆக்சுவலி நம்ம குடுவாஞ்சேரி இருக்கு இல்லையா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் தெரியாதவங்களுக்கு புதுசாக குடுவாஞ்சேரி பற்றி கேட்கறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தாம்பரம் மாதிரியே தாங்க குடுவாஞ்சேரி. ஈஸ்ட் குடுவாஞ்சேரி, வெஸ்ட் குடுவாஞ்சேரி அப்படின்ட்டு தாம்பரம் எப்படி 2 சைடும் டெவலப்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் குடுவாஞ்சேரியும். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரெண்டுமே செம்ம டெவலப்ட் ஏரியா. இதில் வெஸ்ட் குடுவாஞ்சேரியில் தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடு இருக்கு. ஃப்ரம் GST 4.5 கிலோமீட்டர்ஸ். அப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரம் சார் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் 4.5 கிலோமீட்டர் தானுங்க. குடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்றா போல தான் இருக்கும். சரிங்களா, ஸோ 2 4.5 கிலோமீட்டர் தான். 4.5 கிலோமீட்டர்ன்றது இன்னைக்கு காலகட்டத்தில் வண்டி எடுத்தால் 10 நிமிஷம் போகக்கூடிய தூரம் தான். ஓகேங்களா, இது காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் 2 பெட்ரூம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் சிஸ்டமும் இருக்க போகுது. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரையில் திரும்பவும் சொல்கிற லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 1050 ஸ்கொயர் ஃபீட். வீடு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. இந்த வீட்டோட விலை 55 lakhsங்க. சரிங்களா, ப்ராப்பரான டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த வீட்டோட விலை 55 lakhs. ஓகேங்களா மக்களே, என்ன கேட்டிங்கன்னா 55 lakhsக்கு இந்த வீடு 100% ஒர்த்தான ப்ராஜெக்ட் தான். என்னடா ரோட்ல இருந்து 4.5 கிலோமீட்டர்ல இருக்கே 55 lakhs தான் யோசிக்காதீங்க. உங்களுக்கு 2 கிலோமீட்டர்லாம் வீடு வேணும்னா குடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் மாடம்பாக்கம் ஜோன்லாம் 2 கிலோமீட்டர்ல இருக்க வீட்டோட ரேட்டு 70 லட்ச ரூபா, 77 லட்ச ரூபா, 79 லட்ச ரூபா பட்ஜெட் ரேஞ்சுங்க. சரிங்களா, ஆனால் ஒரு 4 கிலோமீட்டர் கூட ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிங்களேன், அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவில் பெரிய வீடு வெறும் 55 லட்ச ரூபாய்க்கு இங்கே உங்களால் வாங்க முடியும். ரேட்டுமே நெகோஷியபிள் தான். டேரெக்டாக வாங்க. ஓகேங்களா, ரேட் நெகோஷியபிள் தான். வீடை வந்து பாருங்க, எந்த வீடு பிடிச்சிருக்கோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டே தான், மிஸ் பண்ணாமல் இன்னைக்கே வந்து பாருங்க. வீடு ஒர்த்தா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.
இந்த வீடு வாங்கணும்னா உங்க கையில டவுன் பேமெண்ட் முன்பணம் வெறும் 6 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. மீதி 90% பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரப்படும். ஸோ உடனே ஸ்கிரீன் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்க. இப்போதைக்கு 2 வீடுமே இருக்கு. பிடிச்ச வீடு எடுத்துக்கங்க. குடுவாஞ்சிரில் ஜிஎஸ் ரோடு வெறும் 4.5 கிலோமீட்டர்ல, அதுவும் பஸ் போற மெயின் ரோட்ல இருந்து வெறும் 100 மீட்டர்ஸ்ல ஆன் 30 அடி ரோட்டு மேல பெரிய கார் பார்க்கிங் கொண்ட பிரம்மாண்டமான 2 BHK வீடு. இந்த வீட்டோட விலை 55 லட்ச ரூபா. இல்ல சார் எனக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் இல்ல, ஒரு 40 to 45 ரேஞ்ச்ல எதனா வீடு இருக்கா, இல்ல பிலோ 50 லேக்ல எதனா வீடு இருக்கானா? வீடு இருக்குங்க. ஃப்ரம் 43 லேக்ல இருந்தே வீடு இருக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 43 லேக், 46 லேக், 48 லேக், 55 லேக், 61 லேக், அப் டு 70 லேக் வரைக்கும் வீடுங்க இருக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணீங்கன்னா எல்லா வீட்டோட வீடியோ வரும். ஒண்ணுனா பாருங்க. எந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. என்ன கேட்டிங்கன்னா ஆஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியால கட்டப்பட்டிருக்க இந்த வீடு சூப்பர் வீடு. 55 லட்ச ரூபா தான். மிஸ் பண்ணாதீங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from GS.